ஃப்ரெண்டு அந்த ஆள் மூஞ்சியை பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அவரையெல்லாம் கூப்பிட்டு வந்து வீட்டுக்குள்ள உட்கார வச்சிருக்காங்க. கடுப்பாகுது வர வர. எப்போதான் இந்த அண்ணிக்கும் அண்ணனுக்கும் கல்யாணம் நடக்குமோ தெரியல. இன்னும் எவ்வளோ வேலை தலை மேலே கிடக்குது. எல்லா வேலையும் எப்போதான் முடிய போதோ தெரியல. அம்மா என்ன பவித்ரா பவித்ரா கொஞ்சம் வந்து இந்த ரோஸ் மட்டும் கட்டுமா. ஆமா எனக்கு வேற வேலை இல்லை பெரு, இதை கட்ட சொல்லிட்டு இருக்கேன். அதுக்குன்னு வேலையாட்கள் வைக்க வேண்டியனே சும்மா. ஏண்டி எல்லாத்துக்கும் வேலையாள் வச்சாச்சு. இதெல்லாம் வீட்டில் கோக்குறதுக்கு தான், சும்மா போடுறதுக்கு தான். இதை நம்ம செஞ்சா என்ன, சும்மா தானே இருக்கும். வந்து செய். அதெல்லாம் என்னால் பண்ண முடியாது. ஆமா அந்த மேலே உள்ள ரூம்ல ஒரு ஆள் இருக்கார்ல, அவர் யாரு? அந்த தம்பியா? ரொம்ப நல்ல தம்பிடி பவித்ரா. ஆமா ஆமா சொல்ல வேண்டியதுதான் நீங்க. அம்மா இப்படியே ஒவ்வொருத்தங்களையும் உள்ள எதுக்கு விட்டுட்டு இருக்கீங்க? மண்டபத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா வர சொல்ல வேண்டியனே. கல்யாணம் மண்டபத்தில் வச்சு தானே நடக்க போகுது. அவங்களுக்கு வீட்டில் என்ன வேலையா? அப்படியெல்லாம் சொல்லாத. சக்தியோட ஃப்ரெண்ட் அவரு, சும்மா இரு. ஆமா ஃப்ரெண்டா இருந்தா இப்ப என்ன? அதுக்காக நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு என்ன ரூம்லயே தங்க வச்சுட்டு இருக்கேன்? கல்யாணத்துக்கு தானே இன்வைட் பண்ணியிருக்கேன். இந்த அண்ணி எதுக்கு தேவையில்லாம இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சும்மா இரு. அந்த தம்பி வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. தேவையில்லாம எதுவும் சொல்லிட்டு இருக்காத. எனக்கு எதுவுமே பிடிக்கல பாத்துக்கோ. சும்மா அண்ணியோட வீட்டுல போய் தங்க வைக்க வேண்டியனே. சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம்? நானும் பார்த்துட்டே தான் இருக்கேன். இந்த வீட்டில் அவங்களோட டாமினேட்டிங் தான் ரொம்ப அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கு. எத்தனை நாளைக்குன்னு தெரியலையே. என்ன பவித்ரா நீ இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? சக்தி கூட நீ கொஞ்சம் நல்லா பேசு. அப்பதான் உன் கூடயும் அவன் நல்லா பேசுவா. ரெண்டு பேரும் இப்படி எலியும் பூனையும் மாதிரி இருக்காதீங்க. ஆமா அவங்க இப்பவே என்ன அவ்வளோ கணக்கு பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா அவங்க கூட எல்லாம் பேசலாம் முடியாது. அன்னைக்கு அப்படிதான் என்கேஜ்மெண்ட்ல எவ்வளோ அழ வச்சாங்க என்ன. சரி விடுறியா? எனக்கு என்னமோ அந்த ஆள் இங்க இருக்குது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. எந்த ஆளை சொல்ற பவித்ரா? பவித்ரா கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்னத்த என்னாச்சு? பவித்ரா ஏதோ பேசிட்டு இருக்கா, நீங்க அவளை தடுக்கிறீங்க. அது ஒன்றும் இல்லை சக்தி, அவ சும்மா ஏதாவது அப்படிதான் பேசிட்டே இருப்பா. நீ அதெல்லாம் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத. அதுக்கு இல்ல அத்த, அஜய் வீட்டுல இருக்கிறது பவித்ராக்கு ஏதோ பிடிக்கல போலையா? சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவ சும்மா ஏதாவது சொல்லிட்டு தான் இருப்பா. அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா எடுத்துக்கிடாத. என்ன பவித்ரா நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்க நிலைமைய. இன்னும் 2 நாள்ல கல்யாணம் இருக்கு. கொஞ்சம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இரு. அண்ணி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் இருக்கட்டுங்க, பிரச்சனை இல்லை எங்களுக்கு. அதுக்கப்புறம் கல்யாணத்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம மேலே பழிய தூக்கி போட்டுருவாங்க. இந்த அன்னிக்கு சும்மாவே சொல்லவா வேணும்? ஏதாவது ஒரு பழியை என் மேலே தூக்கி போடன்ட்டு தான் நிற்கிறாங்க. எம்மாடியோ அஜய் இருக்குது பவித்ராக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்ட்டு எனக்கு அவ பார்வையிலே தெரியுது. அத்தை முன்னாடி அதை தான் அவளும் பேசிட்டு இருந்தா. நல்லாவே என் காதுல கேட்டுச்ச. அத்தை கிட்ட எப்படியாச்சும் சொல்லி அஜய் இந்த வீட்டை விட்டு துரத்த பார்ப்போம். பவித்ராவே சொன்னா அத்தை எப்படினாலும் துரத்திடுவாங்க. அத்தை அஜய் வேணா வீட்டை விட்டு போக சொல்லிடலாம் அத்தை, ஒன்றும் பிரச்சனை இல்ல. பவித்ரா எல்லாம் உன்னாலதான். பாரு சக்தி எப்படி பேசுறான்ட்டு. ஐயோ அண்ணி, நான் உங்க ஃப்ரெண்டை போய் வீட்டை விட்டு எல்லாம் போக சொல்வேனா? நீங்க வேற. அவருக்கு இல்லாத இடமா இந்த வீட்டுல? இதோ சோஃபா இருக்கு, இங்க உட்காரட்டும். அதுக்கப்புறம் கீழே 2 ரூம் இருக்கு, அங்க இருக்கட்டும். மேல உள்ள ரூம்ல இருக்கட்டும். எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு 1% கூட பிரச்சனை கிடையாது பாத்துக்கோங்க. என்ன இவ நான் வந்தோன்னு அப்படியே பல்ட்டி அடிக்கிறா? இவ்வளோ நேரம் அத்தைக்கிட்ட அப்படிதானே சொல்லிட்டு இருந்தா. இதே சாக்கா வச்சு அஜய் இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு பார்த்தேன். இவன் என்னன்னு பார்த்தா இப்படி பல்ட்டி எடுக்கிறாள. இல்ல எப்படியாச்சும் அவனை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், இல்லைன்னா என் கல்யாணத்துக்கே உத்தரவாதம் இல்லை. இங்க பாரு சக்தி, அவ சொல்றான்ட்டு நீ எதுவும் தப்பா நினைச்சுக்கிட்டாது சரியா? உன் ஃப்ரெண்டுன்னு தெரியாம அவ முதல்ல பேசிட்டா. அப்புறம் சக்தி அண்ணியோட ஃப்ரெண்டா அப்படின்ட்டு கேட்டோன்னே சரின்னு சொல்லிட்டா. புரியுதா? ஐயோ அத்தை, அவ ஒரு வயசு பொண்ணு இருக்க இடத்துல அடுத்தவங்க இங்க இருக்க கூடாதுல்ல. அதனாலதான் அவளும் அப்படி ஃபீல் பண்றா போல. எனக்கு தான் புத்தியே இல்லை. தேவையில்லாம அவனை இங்க வந்து தங்க வச்சுட்டேன். ஒன்னு பண்ணுங்க, நீங்களே அவனை வேற எங்கேயாச்சும் தங்க வச்சிருங்க அத்தை, அதான் சரியா படும். ஐயோ அந்த பையனை பார்த்தா அப்படியெல்லாம் ஒன்றும் தோணலம்மா. ரொம்ப நல்ல பையனா இருக்கான். என்கிட்ட காலையில கூட என்ன அழகா பேசலாம் தெரியுமா? அது வேறையும் இந்த கிழவிக்கு ஒரு ஐஸ் வச்சோன்னா உடனே நல்லவன் ஆயிடுவான் போல. பாட்டி பியூட்டின்னொன்னே நல்ல ஆளாயாச்சு. என்னம்மா? இல்ல அத்தை, பவித்ரா இப்படி ஃபீல் பண்றான்னுக்காக தான் சொல்றேன். எனக்கு எந்த கோவம் கிடையாது. பவித்ரா நீ சொல்லு, அவன் இந்த வீட்டுல இருக்கணுமா இருக்கக்கூடாதான்ட்டு. நீ என்ன சொல்றியோ அதான் நான் கேட்பேன், புரியுதா? எம்மாடியோ ஒரு தடவை கேட்டது காணாது. நான் வாயை திறக்கல. என்ன பவித்ரா சொல்லு, அவர் இந்த வீட்டுல இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அட என்னம்மா நீ? நான் சொல்றேன் இருக்கட்டும்ட்டு. நீ ஏன் அவகிட்ட கேட்டுட்டு இருக்க? அவ சின்ன பிள்ளை, அவளுக்கு என்ன தெரியும்? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க அத்தை. அவளும் காலேஜ் எல்லாம் முடிக்க போறா, அவளுக்கு எல்லா விஷயமும் தெரியதான் செய்யும். நீ சொல்லு பவித்ரா. ஐயோ அண்ணி, நான் உங்க ஃப்ரெண்டுன்னு தெரியாம தான் பேசிட்டேன். அவர் இந்த வீட்லயே இருக்கட்டும், எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா போச்சு. அவனை எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்த்தனே. இவங்களே அவனை இந்த வீட்டில் இருக்க வச்சிருவாங்க போலயே. இப்போ என்ன பண்ணி அவனை இந்த வீட்டை விட்டு துரத்துறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலையே. அவன் கிட்ட 10 லட்சத்தை நான் கொடுக்கறதுக்குள்ள அவ்வளோதான், கல்யாணமே நின்று போயிடும். அதுவும் இன்னும் 2 நாள்ல.
2 நாள்ல 10 லட்சம்ங்கிறது என்ன அவ்வளோ ஈஸியா? ஒரு 10 ரூபாயை கண்ணில் பார்க்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இதுல எங்க 10 லட்சத்தை நான் ஏற்பாடு பண்றது? பேசாம கார்த்திகை மறந்துட வேண்டியதுதான். நல்ல நேரத்துல வந்து இந்த அஜய் வந்து விழுந்தான். ச்சா, இன்னும் ஒரு மாசம் சென்று அவன் வந்திருக்க கூடாதா? அப்படியாச்சும் வந்திருந்தாலாச்சும் என்ன சொல்லியாச்சும் சமாளிச்சிருக்கலாம். கல்யாணமாவது நடந்திருக்கும். இப்போ கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நிக்கிற மாதிரி இருக்க. அஜய் கையில காலில் விழுந்தாலும் அவன் கேட்க போறது இல்லை. அவனுக்கு தேவை காசு தான். அந்த காசை எப்படி கொடுக்க போறானோ ஒன்றும் புரிய மாட்டேங்குது. வேணா ஒரே வழிதான் இருக்கு. பவித்ரா தான் இருக்கிறதுலே நிறைய நகை வச்சிருக்கா. அவ்வளோ நகையை எடுத்து அவன் கையில கொடுக்கணும். இதுதான் ஒரே வழி. ஆனா அதுக்கு பவித்ரா ஒத்துழைக்கணுமே. அதுக்கு நான் பவித்ரா கிட்ட நல்லவ மாதிரி நடிச்சுதான் ஆகணும். அண்ணி அண்ணின்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா இப்போ அவளுக்கு பின்னாடியே நாய் மாதிரி போய் தான் ஆகணும். என்ன பண்றது? காரியம் ஆகணும்னா எல்லாம் செய்ய வேண்டியதானே இருக்கு. நல்ல வேளை சக்தி எதுவும் தப்பா நினைக்கல இந்த பவித்ரா பேச்சை கேட்டு. அந்த பையன் ஐயோ பாவம் மாதிரி இருக்கான். ரொம்ப நல்ல பையன், நல்ல குடும்பத்துல பிறந்து வளர்ந்துருப்பான் போல. என்ன பண்பா பேசுறான். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அந்த பையனை. அவன் என்ன பண்றான், அங்க என்ன வேலை பார்க்கறான்ட்டு நல்லா விசாரிக்கணும். நம்ம பவித்ராக்கும் அவனுக்கும் நல்ல மேட்ச் ஆகும் போலயே. பார்க்கறதுக்கு ஜோடி பொருத்தமும் அவ்வளோ அழகா இருக்கு. எனக்கும் அவனை பார்த்தோன்னே நல்லா பிடிச்சிடுச்சு. சக்தியோட கல்யாணம் மட்டும் முடியட்டும், அதுக்கப்புறம் எப்படியாச்சும் பேச போடணும். சக்தியோட ஃப்ரெண்டுனா கண்டிப்பா நல்ல பையனா தான் இருப்பான். இல்லைன்னா அவளே சொல்லியிருப்பாள்ல, வீட்டில் தின்ன தங்கமா வச்சிருப்பா, கல்யாணத்துக்கே இன்வைட் பண்ணியிருக்க மாட்டா. அப்படின்னு பார்த்தா நல்ல பையனாக தான் இருப்பான். என்னையும் ஆன்ட்டி ஆன்ட்டின்ட்டு வாய் நிறைய கூப்பிடுறான். பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அந்த பையனுக்கும் பவித்ராக்கும் நல்ல மேட்ச் ஆகும். அநேகமாக நல்ல பெரிய இடம்னு தான் நினைக்கிறேன். பேச்சை ஒரு தடவை போட்டு பார்க்கணும். அந்த பையன் மனசுலையும் என்ன இருக்குன்ட்டு தெரியணும்ல. லவ் ஹிவ்ன்ட்டு ஏதாவது இருந்தோம்னா அதுவும் நடக்காமல் போயிடும். பவித்ரா, நீ இன்னும் மெஹந்தி போடல? அண்ணி, மெஹந்தி எல்லாம் இப்போ யார் அண்ணி போடுவா? நாளைக்கு போட்டுக்கிடலாம். அதுக்கு தான் மெஹந்தி ஆர்டிஸ்ட்லாம் வர்றாங்கல்ல, அவங்க கிட்ட தான் போட போறேன். பவித்ரா, எனக்கு நல்ல மெஹந்தி போட தெரியும். நீ வரியா? நான் உனக்கு கை ஃபுல்லா போட்டு விடுறேன். ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் வேணாம். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நீங்க போய் ரெஸ்ட் எடுக்கணும், எடுங்க. நான் பார்த்துக்கிடுறேன். நாளைக்கு தான் அவங்க வரதானே போறாங்க, அவங்க கிட்டே போட்டுக்கிடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அட, ஆசையா கூப்பிடுறேன், வாயேன். உன் கை நிறைய மெஹந்தி போட்டு பார்க்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனாலதான் கூப்பிடுறேன். பவித்ரா, அண்ணி தான் கூப்பிடுறாங்கல்ல. போ, என்னோட ரூம்ல மெஹந்தி கோன் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் எடுத்து சக்தி கையில கொடு, அவ உனக்கு போட்டு விடுவா. இல்லம்மா வேணாம், நான் நல்ல டிசைனா போடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீங்க வேற காரியத்தை கெடுத்துருவீங்க போல. இவங்களுக்குலாம் என்ன போட தெரியும்? எனக்கா போட தெரியாது? ஐயோ, இந்த நேரத்துல டென்ஷன் ஆகக்கூடாது. ஐயோ பவித்ரா, எனக்கு நல்லா போட தெரியுமா? அதனாலதான் உனக்கு கூப்பிடுறேன், போட்டு விடுறேன்ட்டு. எனக்கு உண்மையிலே சூப்பரா போட தெரியும், தெரியுமா? இல்ல நீ வேண்டாம், நான் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்டே போயிட்டுக்கிறேன். வேண்டாம். என்ன பவித்ரா, நீ இதான் எனக்கு கொடுக்க ரெஸ்பெக்டா? பவித்ரா, அவதான் கூப்பிடுறாள்ல, போய் போடு போ. என்னம்மா நீங்க புரியாம பேசிட்டு இருக்கீங்க? என் கையை வம்பாயிட்டோம்னா நீங்களா தருவீங்க திருப்பி. ஏண்டி, அப்படியெல்லாம் ஒன்றும் வம்பாகாதடி. என் ரூம்ல மெஹந்தி கோன்லாம் இருக்கு, போய் போடு போ. சரி வர்றேன் அண்ணி, போங்க. பவித்ரா, மெஹந்தி கோன் எல்லாம் எடுத்துட்டு உன்னோட ரூமுக்கு வந்துரு, சரியா? நம்ம ஃப்ரீயா உட்காந்து போடுவோம். இல்லம்மா வேண்டாம், அவ ரூம் ஒரே கன்ஜஸ்டடா இருக்கும். நீ என் ரூம்லயே உட்காந்து போடு, அதான் கொஞ்சம் பெரிய ரூம். அது வரையும் இருக்கட்டும், பரவாயில்ல அத்தை. நான் அவர் ரூம்லயே உட்காந்து போடுறேன். அட, நான் தான் சொல்றேன்ல, உங்களுக்கு இந்த ரூம் தான் நல்லா இருக்கும், அங்க உட்காந்து போடுங்க. காரியத்தையே கொடுத்துருவாங்க போல. சரி, இவங்கள விடு, அப்புறமா பவித்ரா கிட்ட சொல்லிக்கிடலாம். பவித்ரா வரியா? சரிங்க, நீ வர்றேன்.